உள்ள போய் ரெடி பண்ண ரெடி ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைலர் நல்ல ஸ்மைல். வெரி குட் அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு. அண்ணா தலை விடாதீங்கண்ணா. இங்க பார்த்து பண்ணுங்க. கை எடுங்க. சார் ஒரே நிமிஷம். போங்க மாஸ்டர் சார் எல்லாம் அப்படியே வரிசை வாங்கிங்க போங்க. போங்கண்ணா. நீங்க வாங்க. இருங்க உள்ள வந்துட்டாரு. இருங்க ஒரே நிமிஷம் உள்ள வந்துட்டாரு. இருங்க. ஓகே அடுத்து சார் கட் பண்ணி தனித்தனியா கொடுங்க. ஓகே சார் வரேன் சார். போங்க மாஸ்டர். ஓகே இருங்க மாஸ்டர் வாங்க சார். அடுத்து போங்க சார். அவர் ஃபைட் மாஸ்டர் சார். போங்க சார், நீங்க போங்க சார். போங்க நீங்க போங்க. அண்ணா உள்ள வராதீங்கண்ணா ப்ளீஸ். தலை மறைக்கிறாங்க. மேடம் போங்க மேடம். மேடம் கேக் கொடுங்க. இருங்க வெயிட் பண்ணு. ஓகே மேடம் டைரக்டர் சார் மேடம் வாங்கண்ணா. ஒரு வீடியோ எடுங்க. சார் இங்க பாருங்க. இருங்க அப்படியே இல்லைங்க சார். கொஞ்சம் பக்கத்துல வாங்க சார். கிட்ட வாங்க. கொஞ்சம் பேக் இருங்க. அப்படியே இருங்க. சார் அப்படியே போட்டோக்கு மட்டும் அப்படி நின்று. இல்லைங்க சைல் பிரதர் சார் போங்க. சார் இன்னும் கொஞ்சம் உள்ள வந்துடும் சார். எல்லாரும் ரெடி சார். ஆமாம் நீங்களும் இன்னும் கொஞ்சம் உள்ள. அப்படியே நீங்க ரொம்ப அப்படியே இருங்க. ஸ்மைல் பிரிக்கணும். அப்படியே இருங்க பார்த்து. நல்ல ஸ்மைல் இருக்குதா? ஓகே அந்த டீம் கொடுத்துடலாமா அவங்கள?
நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ரெடி 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 சார் ஸ்மைல் ஸ்மைல் படத்தை மட்டும் இல்லை எல்லாத்தையும் அப்படியே இருங்க ஸ்மைல் சார் குமார் சார் உள்ள வாங்க ரெடி எங்கே போனார் டேரக்டர் ரெடி ரெடி இருங்க அப்படியே இருங்க ஸ்மைல் ஸ்மைல் ஓகே 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 எல்லாருக்கும் வணக்கம். பூங்கா படம் வந்து நவம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி கூட பார்க்கில் தான் இருக்கும். இந்த பார்க்கில் தான் இந்த படம் எடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே இடத்துல இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறது. கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் தேட்டர் போய் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டைரக்டர் இருக்கார், ப்ரொடியூசர் எல்லாருமே இங்கே இருக்கும். இது ஒரு டீம் ஒர்க். இது ஒரே கேரக்டர் ஒரே லீடு, அவருக்கு பின்னாடியே படம் போகாமல் பார்க்குன்னும் போது நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அவங்க எல்லோரையும் சுற்றி ஒரு லைஃப் எப்படி இந்த 96 படம் வந்து ஒரு நம்ம எல்லோரையும் ஒரு ஸ்கூல் டேஸ்க்கு கொண்டு போச்சோ, அதேமாதிரி சென்னை 28 வந்து ஒரு கிரிக்கெட்டு, அது ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். அதேமாதிரி இந்த படத்தில் ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது. அதுதான் இந்த பார்க்கு. பூங்காவுக்கு போகிறவங்களுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் அவ்வளோ போகலைனாலும் இந்த படம் பார்த்துட்டு வந்து இந்த பார்க்கு கண்டிப்பாக நல்ல லைஃப் இருக்குது, இதில் கண்டிப்பாக போகணுன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கும். ஸோ ஐ திங்க் இது எல்லோரையும் கனெக்ட் பண்ணணும்னு நம்புகிறேன். இந்த படம் வந்து வெற்றி படமாக அமைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எங்கள் டேரக்டருக்கு வாழ்த்துக்கள், ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். இவருக்கு ப்ராஃபிட்டபுளான படமாக இருக்கணும், டேரக்டருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்மாக இருக்கணும், எனக்கும் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ உங்கள் டீம் எல்லாருக்கும் என்னோடய பர்சனலாக நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூ. பூங்கா மண் மீது சொர்க்கம். இதில் ஃபஸ்ட்டாக சொல்லணும், எங்கள் டேரக்டர் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு இதில் பெரிய நல்ல ஒரு கேரக்டர். எப்படி சொல்ல, காமெடியாக ஒரு நெகட்டிவாக, காமெடியை மட்டும் தனியாக காமிப்பாங்க, இல்லை நெகட்டிவை மட்டும் தனியாக காமிப்பாங்க. ஆனால் அதில் என்னை ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக காமிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த படம் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவும் என்டர்டெய்னராகவும் எங்கள் சார் நல்ல ஒரு அனுபவத்தோடு வெளியே கொண்டு வந்திருக்காரு. இது எங்களுக்கு எல்லாருக்குமே ஹீரோ சார் சொன்ன மாதிரி அவருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே, டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு இன்னும் இதை முன்னோக்கி நடக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்றதையும். 28ஆம் ரிலீஸ் கண்டிப்பாக மக்கள் எல்லாமும் அதேமாதிரி எல்லாருமே தேட்டரில் போய் படம் பார்க்கணும். எங்களை இன்னும் மேலும் நாங்கள் வளர்கிறதுக்கு மக்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு நிறைய தரணும். அதேமாதிரி பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், மற்ற எல்லாருக்குமே மீடியா சார்பில் நாங்கள் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, எங்களை எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்றது நாங்கள் ஒரு பெரிய வேண்டுகோளாக வைக்கிறோம். எல்லாம் வளர்ந்துட்டு வர கலைஞர்கள், வளர்த்து விடுற நீங்கள் தான் எங்களுக்கு மீடியாக்காரவங்க, பத்திரிக்கைக்காரங்க, சோசியல் மீடியா எல்லோரும் நீங்கள் தான் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதுமாதிரி எங்கள் டேரக்டர் சாருக்கு, எங்கள் அசிஸ்டன்ட் சாருக்கு எல்லாருக்கும் பெரிய நன்றி. இந்த படம் பெரிய வெற்றி பெறணும், பெரிய வெற்றி பெறுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்தளவு சார் கொண்டு வந்திருக்காரு. எல்லோரும் தேட்டரில் போய் படம் பார்க்குறோன்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வணக்கம். வணக்கம். நவம்பர் 28 படம் ரிலீஸ் ஆகுது. பார்க்க மக்கள், ஆடியன்ஸு எல்லாம் நல்ல முறையில் பார்க்கணும். என் டைரக்டர் தனசேகர் ரொம்ப என்ன சொல்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு பெரும்பாடுபட்டு 2 வருஷமாக அந்த படத்தை வெற்றிப்படுத்துகிறார். இதை நீங்களாம் ஆதரிக்கணும். தேங்க்யூ. ஹலோ, என் பேர் தனசேகர், இந்த பூங்கா படத்தோட இயக்குனர். இந்த படம் வந்து நல்ல விதமாக வந்திருக்கு. படம் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துருக்கோம். நாங்கள் நினச்ச மாதிரி வந்திருக்கு. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த பூங்கா நண்பர்கள், என்னோடய படக்குழு எல்லோரும் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு பெரிய படமாக என்னால் எடுக்க முடிஞ்சது. எல்லாருமே ஒரு ப்ரிவ்யூ ஒன்று போட்டோம். 100% பாஸ்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் எதுவுமே அவங்ககிட்ட சொல்லிலாம் பேச சொல்லலை, அவங்கள தான் பேசினாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படம் நவம்பர் 28 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த படம் எடுக்க எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த இந்த பூங்கா நண்பர்கள், ஜேபி சார், வெங்கட் சார் செக்ரட்டரி, சித்திக் சார், குமார், சதீஷ் மற்றும் நிறைய ராஜா சார், கவுன்சிலர் ராஜா சார், இவங்களாம் எனக்கு பெரிய சப்போர்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் படத்தையும் ஒரு பார்க்கில் எடுக்கின்றது சாதாரண விஷயம் இல்லை. நான் எடுத்திருக்கேன்னா வந்து இவங்களோட சப்போர்ட்டு தான். நிறைய இடைஞ்சல்கள் வரும், அது எதுவுமே என்கிட்ட கொண்டு வராமல் எல்லாமே அவங்களே பார்த்து ஃபேஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. படம் பார்க்கும்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இவ்வளோ க்ரௌடு இருக்கு அப்படின்றாங்க.
இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது என்னால். ஆனால் இது ஆக்சுவலாக வந்து என்னுடைய முதல் படமாக பிளான் பண்ணியிருந்தேன். இந்த கோவிட் டைமில் வந்து என்னால் இந்த படத்தை பண்ண முடியல. அப்புறம் குருமூர்த்தின்னு ஒரு படம் பண்ணேன். இப்போது அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய க்ரௌடு இருக்குது. அதனால தான் இப்போது இந்த படத்தை எடுக்க முடிஞ்சுது. நவம்பர் 27 கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பூங்கா படம் வந்து 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தின் இயக்குனர் தனசேகர் சார் தான் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அது படம் பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடை வச்சு அவ்வளோ அழகாக மேட்ச் பண்ணி இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம நிறைய படங்கள் ஒர்க் பண்ணால் கூட எனக்கு இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஒரு படம் ஆரம்பிக்கும்போது எல்லாமே சிரித்த மூஞ்சோடு இருப்போம். அது ஆனால் படம் முடியும் போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இந்த வர வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைய வரைக்கும் ஃபஸ்ட்டு டேயில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி எல்லோரும் சிரித்த மூஞ்சோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இயக்குனர் தனசேகர் சார் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு ஹம்பிளான மனிதர். மனசுக்குள்ளே எதுவுமே இருக்காது. என்ன இருக்கோ என்ன வேணும் அது கிளியர் கட்டாக இருக்கும். இது போதும் அப்படின்ற மாதிரி இருப்பார். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கு அடுத்தது இந்த படம் வந்து இந்த அளவுக்கு அதை கொண்டு வந்தது சாருக்கு உறுதுணையாக, அதாவது தம்பி மாதிரி கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணது யாருன்னா நம்ம மணி ப்ரோ வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா மணி ப்ரோ வந்து இதில் நடிச்சிருக்காரு. ப்ளஸ் எப்போவுமே சார் வந்து அப்படி சாரோட படை தளபதின்னு கூட சொன்னால் கூட ஒத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ப்ரொடியூசர் சார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தம்பி ஹீரோ கௌசிக் சார். கௌசிக் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய படங்கள் பண்ணாலுமே அந்த படத்தில் முழு ஒத்துழைப்பும் அந்த படத்துக்கு என்ன தேவையோ 100% உழைப்பையும் அவர் முழுமையாக தராரு. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் தம்பிக்கு உண்டு. அது நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். தம்பி வந்து நான் வந்து ஃபைட் மாஸ்டர் மாதிரி, அவங்க அப்பாவும் ஒரு ஃபைட் மாஸ்டராக இருந்தவங்க. இப்போவும் கரெக்டாக மாஸ்டர் தான். பேர் வந்து கோபால். அங்கேருந்து வருதுன்னா அவர் ஜெயிக்கிறது நாங்கள் எங்கள் யூனியனில் இருக்கிற எங்கள் மெம்பரில் ஒரு ஆள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். கூடியவர்கள் அந்த இடத்த எட்டுவார். இதில் வேலை செஞ்ச கேமராமேன் சார், பிஆர்ஓ சார், எல்லாருக்கும் கோடான கோடி நன்றி. இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து படம் மாபெரும் வெற்றியடைய செய்யணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். குருமூர்த்திங்கிற ஒரு அற்புதமான வெற்றி படத்தை கொடுத்த என் மரியாதைக்குரிய குருநாதர் சார் அவர்கள் ஒரு பூங்கா அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த மாதம் 28 தமிழகமெங்கும் ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த திரைப்படம் எல்லாரும் பூங்காவை பற்றி ஒவ்வொரு விஷயம் பேசிட்டாங்க. யாரும் பேசாத ஒரு விஷயத்தை நான் டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், பூங்காவுடைய போஸ்டரில் இருக்கிற பூங்காங்கிற லெட்டர்ஸ் பாருங்கள். அதில் எல்லா சேர்லையும் இட் வில் பி என்கேஜ், எல்லாருமே என்கேஜாக இருப்பாங்க அந்த சேரில். ஆனால் ஒரே ஒரு சீட் காலியாக இருக்கும். எஸ், அப்போது த மேன் பிகைன் த சக்ஸஸ் கேமராக்கு பின்னாடி இருந்து இயக்கிய எங்களை மட்டும் இல்லை. ஏன்னா ஆர்டிஸ்ட் 100 பேரில் 1000 பேர் இருந்தாலும் ஆஸ் அ கேப்டன் அவங்க இயக்கிற முடியும். ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கான நான் சினிமா பீப்புள் பார்க்கக்கூடிய பொதுஜன மக்களை அத்தனை பேர்த்தையும் கவர்ந்து அத்தனை பேருக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த பூங்காவை அழகாக எல்லாருமே இதுவரைக்கும் பூங்காவுக்கு வராதவங்க கூட இந்த திரைப்படத்துக்கு வந்து அந்த படத்தை ரசித்து எஸ் பூங்கா அப்படிங்கிறத மனசில் ஏற்றிக்கிற மாதிரி ஒரு காவியமாக கொடுத்துருக்கார் என் மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய குருநாதர் தனசேகர் சார். அவருக்கு நன்றி. அண்ட் அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கேமராமேன் ஆர்எச் அசோக் சார், எக்ஸ்பீரியன்ஸ்டு சார். அண்ட் இந்த படத்துடைய ஹீரோ எஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி அவருடைய கராத்தே கட்டாஸ் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் அவருடைய இதில் பார்க்கும்போது. அந்த வகையில் அவருடைய தனித்தன்மைக்கும் தீனி போடும் வகையாக இயக்குனர் அவர்கள் அந்த காட்சி அமைப்பை கொடுத்து பிரம்மாண்டமான ஃபைட்டை கொடுத்துருக்கார். அண்ட் இந்த படத்தை எப்போவுமே மார்க்கெட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த வகையில் தெளிவாக ஆத்மார்த்தமாக இந்த படத்தை உங்களுக்கு கொண்டு செல்வதற்காக முழுமையாக உழைத்து கொண்டிருக்கும் எங்களுடைய பிஆர்ஓ சார் கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கு நன்றி. அண்ட் அதை தவிர இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த திரைப்படம் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் ப்ரொடியூசருக்கும், ஏன்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னது தான், பெரிய படங்கள் வருது, அந்த மாதிரி பெரிய படங்கள் எல்லாம் விருந்து. ஆனால் இது சாப்பாடு.
விருந்தை டெய்லியும் சாப்பிடலாமா? முடியாது. ஆனால் விருந்து சாப்பிட ஆசை தான். இருந்தாலும் இது மாதிரியான சின்ன படங்கள் சாப்பாடு, 1000 பேர்த்துக்கு சாப்பாடு. அப்படி இருக்கும்போது இது மாதிரியான தயாரிப்பாளர்கள் வெற்றி பெறணும். எங்களுடைய இயக்குனர் தொடர்ந்து வரிசையாக படங்களை கொடுத்து கொண்டே இருக்கணும். அந்த வகையில் வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் வெற்றியடையவும் அத்தனை பேர்த்துக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பதிவு செய்கின்றேன். இந்த படத்தினுடைய அழகான ஒரு நடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் சார் கொடுத்துருக்காரு டைரக்டர், அதுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இணை இயக்குனராகவும் எனக்கு அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கார், அதுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் மரியாதையும் சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த படத்தை தயவு செய்து, ஏன்னா உங்களுக்கு அந்த ரியல் ஃபீல் வரணும்னா, ரியல் ஃபீல் வரணும்னா நீங்கள் பார்க்குக்கு வரணும். பார்க்குங்கிற படத்தை தியேட்டரில் பார்க்கும்போது யூ வில் கெட் த ரியல் ஃபீல். தியேட்டரில் சந்திப்போம். மீண்டும் வெற்றி விழாவில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும். தொடர்வோம், பகிர்வோம், மகிழ்வோம். வணக்கங்களோடும் உணர்வுகளோடும் மேஜிக் சரவணன். நன்றி. வணக்கம், நான் வரன் பேசுகிறேன், விஎஃப்எக்ஸ் டைரக்டர். ஸோ ஆக்சுவலி இந்த கதை வந்துட்டு முதல்ல தனசேகர் டைரக்டர் சார் வந்து சொல்லும்போது பார்க்கில் தான் ஆரம்பித்தார். ஸோ அந்த கதை ஆரம்பித்து அதோட ஷூட்டிங் போகிற அந்த வேகங்கள் பார்த்திங்கனாக்கும் இது இன்றைக்கி நின்றுமா நாளைக்கு நின்றுமா அப்படின்னு இல்லாமல் என்டையர் படத்தை வந்துட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போனார். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு டெக்னிக்கல் மூமெண்ட்லேயும் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அதை கரெக்டாக நகர்ந்து கொண்டு போனார். அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து உழைச்சிட்ருக்காரு. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த என்டையர் டீம் வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் எங்கள் ப்ரொடியூசர் ராம் சார், ஹீரோ கௌஷிக் வந்துட்டு சூப்பராக அதில் ஒரு டான்ஸ் ஆகிட்டுருக்காரு. அந்த டான்ஸ் பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு இப்போது யூடியூப்பு எல்லாத்துலேயுமே. ஸோ அது ஒரு நல்ல மனசுக்கு திருப்தியான ஒரு விஷயம் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக அந்த படத்தில் என்னென்ன கொண்டு வரணுமோ, ஒரு பெரிய பட்ஜெட் படங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே தனசேகர் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுதான் அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்டெய்னிங்காக அந்த படத்தை கொண்டு போயிருக்காரு. கமர்ஷியலாக ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு பார்க்குக்குள்ளே ஒரு ஒரு நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு பண்ண முடியுமா அப்படின்னாக்கும் அது அவ்வளோ கஷ்டம். அதை அழகாக நேர்த்தியாக சூப்பராக எடிட் பண்ணி அதை எடுத்திருக்காரு. ஸோ படம் ப்ரிவ்யூ பார்க்கும்போது எல்லாருமே ரசித்து பார்த்தாங்க. ஸோ அதே ரசனை வந்துட்டு நம்ம காமன் ஆடியன்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். படம் வந்துட்டு நவம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருடைய மனதிலையும் நிற்கும். இதில் என்னை வந்துட்டு ஒரு நடிகராக மாற்றிருக்காரு. இதில் ஒரு டேரக்டர் கேரக்டரில் நடிக்க வச்சுருக்காரு. அந்த கேரக்டரு இன்றைக்கி இளைஞர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற அவங்களுடைய பெயின் என்ன, அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற பெயின் என்ன அப்படிங்கிறத அழகாக நரேட் பண்ணியிருக்காரு. அது வந்துட்டு கனெக்டடாக இருக்கும், இன்றைக்கி இருக்கிற சினிமா மக்களோட கனெக்டடாக இருக்கும். ஸோ இதுதான் அடுத்த தளத்திற்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு படமாக இருக்கும். சின்ன பட்ஜெட் படங்கள் இந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய படங்கள் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரிலீஸ்லேயுமே நிறைய படங்கள் ஒரு யுக்தி ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இவர் வேறு ஒரு யுக்தியில் ஃபாலோ பண்ணுறாரு. கண்டிப்பாக 28ஆம் தேதி அதுக்கான பலன் கிடைக்கும். காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்கள். டெஃபினட்டாக இந்த படம் உங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்காக என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம். இந்த பூங்கா மண்மீது சொர்க்கம் இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு ஸ்பேஸ் டைரக்டர் கொடுத்துருக்காரு. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கேமராமேன் ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அதே பிளேசஸ்லேருந்து தான் நாங்கள் பேசுகிறோம். ஒரு பூங்காவில் நடக்கிற ஒரு பல விஷயங்கள் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் பல விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் மறந்து இங்கே வரும்பொழுது ஒரு அன்பான அழகான ஒரு அந்த க்ரீன்ஃபுல்லான இடத்துல நம்ம இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி 2K கிட்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வந்திருப்பாங்களா வருவாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த பூங்கா மண்மீது சொர்க்கம் படம் பார்த்துட்ட பிறகு அவங்களுக்கும் பூங்காவுக்கும் நம்ம போகணும், நாமளும் இந்த மாதிரி இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணும் எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக வரும். ஆக்சுவலாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து பாருங்கள். நவம்பர் 28 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் உங்களுடைய குட் சப்போர்ட் இந்த படத்துக்கு இருக்கணும். அண்ணன் தனசேகர், ஆக்டர் கௌசிக் எல்லாருக்கும் அதே மாதிரி டீம் எல்லாருமே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதே இதில் அதே ஃப்ரெஷ்ஷாக அதே ஒரு ஹாப்பியோடு இருக்கும். தேங்க்யூ. அவர்களுக்கும் மீடியாவுக்கும் எனது முதற்கால வணக்கங்கள். பூங்கா இந்த படம் எனது அருமை நண்பரும் சகோதரருமான தனசேகரனுடைய 2வது படம். 30 ஆண்டு கால கனவு இந்த பூங்கா. முதல் படம் தான் எடுக்க வேண்டியது. சூழ்நிலை காரணமாக குருமூர்த்தி என்ற படம் ஒன்று வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது. 2வதாக தயாரிக்க வேண்டிய வாய்ப்பு இதை பெற்றார். இந்த பூங்கா படம் ஜாதி, மதம், பணம், ஏழை, எளியவன், கட்சி பாகுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே இல்லாத அனைத்தும் மொத்தமாக சொந்தங்கள் கூடிய ஒரு இடம் இந்த பூங்கா என்பதை இந்த படத்தின் மூலமாக நிரூபித்திருக்கின்றார். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்கே ஒற்றுமையாக இருந்து சொந்தங்களுடைய சொந்தங்களாக இருந்து நாங்கள் ஒற்றுமையாக இங்கே ஒன்று கூடி இங்கே எப்படி நாங்கள் இங்கே
மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவருக்கு இந்த படம் நாங்கள் பார்த்தோம். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கின்றது. தொய்வே இல்லை, போர் இல்லாமல் அழகாக படம் சென்று கொண்டு இருக்குது. ஆனால் இந்த படத்தை கொண்டு சேர்ப்பது மக்களிடம் நாங்கள் வெற்றி பெறும் நம்பிக்கை இருந்தாலும் கூட மீடியாவான உங்களிடம் தான் நான் விரும்பி கேட்டுக்கொள்வது, இந்த படத்தை பற்றி நல்ல முறையில் எங்கள் கமெண்ட் கொடுத்து மக்களிடத்துக்கு போய் சேர்க்க நீங்கள் உதவி செய்யணும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து தனசேகர மாதிரி ஒரு டைரக்டர் நான் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ எளிமை, எவ்வளோ பொறுமை, அவரெல்லாம் எப்போவும் முன்னுக்கு வர வேண்டியவர். ஒரு பரீட்சை எழுதி ரிசல்ட்டு காத்துக்க அந்த படத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியடை செய்ய நம்பிக்கை இருக்குது. தம்பி கௌசிக் அவர்கள் நாளை இந்த படம் நடித்திருக்கிறார். உண்மையிலேயே அவர் எப்போவே முன்னுக்கு வர வேண்டிய ஒரு கதாநாயகன். அவர் காலத்தில் தாழ்ந்து விட்டது. அவருக்கு நிச்சயமாக இந்த படம் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கிடைக்கும் என்று நம்புகின்றேன். அதே போல் என் தம்பி மணிகண்டன் ஊர்லேருந்து வந்து மனைவி குழந்தைலாம் விட்டு வந்து இங்கேயே இருந்து இங்கேயே தங்கி அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்படிலாம் கஷ்டப்படுறவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். தயவுசெய்து பத்திரிகையாளர் இந்த படத்தை பற்றி மீடியாக்கள் வந்து நல்ல முறையில் எழுதுங்கள். அதே சமயத்தில் இந்த படம் வந்து வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வைப்பீர்கள், தியேட்டரில் பாருங்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எனக்காக ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்கிறார் என் சகோதரர் தனசேகரன் அவர்களே. அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். பூங்கா படம் வந்து 28th ரிலீஸ் ஆகுது தேட்டரில். ஸோ எல்லாருமே வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பூங்காவில் என்ன நடக்குமோ அதை ஃபுல்லாமே தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த பார்க்குக்கு வந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக வரும். எல்லோரும் வந்து நம்ம டீம் சார்பாக சொல்கிறேன், எல்லோரும் வந்து 28th நவம்பர் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பாருங்கள். எல்லா விஷயமும் இருக்குது இதில். நகைச்சுவை இருக்குது, ஸ்டோரி இருக்குது, லவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. டைரக்டர் அருமையாக பண்ணியிருக்காரு. வர 28th வந்து மறக்காமல் வந்து பார்த்துருங்க. மார்க் யுவர் கேலண்டர். தேங்க்யூ. பார்க் திரைப்படம் வந்து 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பல இன்னல்களுக்கு நடுவில் இந்த படத்தை வந்து டைரக்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும். இந்த படம் பூங்கான்றது வந்து இந்த 2K கிட்ஸ் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப தேவையான படம். ஏன்னா மக்கள் வந்து வெளியில் வர்றதில்லை. வந்தால் அதுக்கு இன்னொரு உலகம் ஒன்று இருக்குன்றது பூங்கா படத்தை வந்து அழகாக இது காமிச்சிருக்காரு நம்ம டைரக்டர் தனசேகர் சார். அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வெற்றியடைய நான் வாழ்த்துக்கிறேன். எல்லோரும் வந்து படத்தை திரையரங்கில் வந்து பார்க்கணுன்னு வெறும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. நான் பேசுகிறேன். வரும் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய பூங்கா படத்திற்கு பொதுமக்களாக தாங்கள் நல்ல ஆதரவு தர முடியும். அதனுடைய பூங்காவில் நடக்கக்கூடிய என்னென்ன விளையாட்டுகள் ஆகட்டும், பொழுதுபோக்குகள் ஆகட்டும், அதெல்லாம் வந்து தத்ரூபமாக பூங்கா படத்தில் எடுத்திருக்கிறார்கள். இதற்கு பெருமுயற்சி எடுத்து நடத்திய படக்குழுவினருக்கும் பேராதரவு தருமாறு எங்கள் பூங்கா நண்பர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பூங்கா குழு பட டைரக்டர் திரு தனசேகருக்கு முதல் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் படக்குழுவின் அனைவருக்கும் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை 28 நவம்பர் அன்று ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை. அனைவரும் தேட்டரில் வந்து குடும்பத்துடன் வந்து மகிழ்ச்சியோடு வந்து கண்டுகளிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். பூங்கா படக்குழுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். வர 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது படம். ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா பார்க் சம்மந்தப்பட்டமான படம்ன்றதுனால ரொம்பவே எல்லாருக்குமே எமோஷ்னல் கனெக்ட் இருக்கும். இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாமே. ஸோ பார்க்கில் வந்து நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருக்காரு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பக்கத்தில் என்னென்ன பார்க் இருக்கோ அந்தந்த அங்கங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ரியாலிட்டியாக இருக்கும் இந்த படத்தில். ஸோ நீங்கள் பாருங்கள், நல்லா படம் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் டைரக்டர் சார். தேங்க்யூ. வணக்கம். மிஸ்டர் தனசேகர் இந்த படத்தினுடைய டைரக்டர். அவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக எனக்கு நல்ல பழக்கம். பேசிக்கலி ஹீஸ் அ கேமராமேன். இந்த படம் மூலியமாக டைரக்டராக இருக்கார். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து என் வீட்டில் என் ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். வந்துட்டு நிறைய கதைகள் சொல்லுவார். நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவருடைய உழைப்பை நான் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவர் கூட இருந்திருக்கேன். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நடுவில் நான் தொடர்பில் இல்லைன்னா கூட அவருக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் இந்த படத்தில் நான் செஞ்சுருக்கேன். நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ அவர் உண்மையிலே இந்த படம் மூலிமா மிகப்பெரிய லெவலில் வருவார். பூங்கா படத்தை பற்றி சொல்லணுன்னா என்னென்னா, பூங்கான்றது ஒரு அருமையான ஒரு இடம், அமைதியான ஒரு இடம். இங்கே வந்து எல்லா தரப்பட்ட மக்களும் வருவாங்க. யாரும் ஏன் நீ இங்கே வந்த, நீ இங்கே ஏன் வரதில்லை அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு இடமே இல்லாத ஒரு அமைதியான இடம். ஆனால் அந்த இடத்த வச்சு அதை வந்து ஒரு அழகான ஒரு கவிதையாக ஒரு படமாக எடுத்திருக்காருன்னா உண்மையிலே மிக மிக பாராட்டணும் இவரை. இந்த கதை நான் கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா எடுத்திருந்தார், நல்லா பண்ணியிருந்தார். ஸோ என்னுடைய பாராட்டுகள். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருடைய மனசுலையும் பதியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் பண்ணுவார். ஓகே, என்னுடைய சப்போர்ட்டும் அவருக்கு இருக்கும். தேங்க்யூ வெரி மச். என் பேர் முரளி, இயக்குனர், தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர். பூங்கா தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஒரு படம் முழுக்க முழுக்க பூங்காவிலேயே வைத்து எடுக்கப்பட்ட படம். இதில் இயக்குனர் நண்பர் KP தனசேகர் அவர்கள் மிகவும் அருமையாக நேர்த்தியாக இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். படத்தெல்லாம் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காரு. 2025 ஒரு மிக சிறந்த படமாக இது இருக்கும். ஒரு 10 படத்தில் கண்டிப்பாக இந்த படமும் ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தை வந்து தம்பி கௌஷிக்கை வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி பெறணும்னு மனதார வாழ்த்துகிறேன். தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த படம் மாபெரும் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இந்த படத்தை வந்து தமிழ்நாடு முழுதும் ரிலீஸ் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த படம் எனக்கும் ஒரு சேலஞ்சான படம் தான். இன்றைய சூழ்நிலையில் தேட்டர் எங்கேயும் சிறப்பாக எங்கேயும் சின்ன படங்கள் வந்து ஒதுக்க பார்க்குறாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் படங்களை ஒரு மாதிரியாகவும் சின்ன ஆர்டிஸ்ட்டுங்கள் படங்களை ஒரு மாதிரியாகவும் தான் இந்த திரையரங்குகளும் டிஸ்ட்ரிபியூட்டரும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த சவாலெல்லாம் நாங்கள் எதிர்கொண்டு இந்த படம் தமிழ்நாட்டில் நிறைய திரையரங்குகளை, சுமார் குறைந்தது ஒரு 50 திரையரங்குகளையாவது இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து வெளிவரும். அதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எல்லா சவாலையும் நாங்கள் மீறி கண்டிப்பாக வந்து இந்த படம் நல்ல முறையில் இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் என்று கூறி மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் மண்ணுக்கும் தமிழ் தாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நிறுவனங்கள் மற்றும் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து இந்த பார்க்கில் தான் எடுத்தது. பூங்கா படத்து பேர். வரக்கூடிய நவம்பர் 28 வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சாரில் வாரிசு படத்தில் வந்து தில்ராஜ் சார் ப்ரொடியூசர் சொல்லியிருப்பார், சாங் வேணுமா சாங் இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, லவ் சென்டிமெண்ட் வேணுமா லவ் சென்டிமெண்ட் இருக்குது, குடும்பத்தோட ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இதை பற்றி ஒவ்வொருத்தராக சொல்கிறதுக்கு ஏற்கனவே நிறையா பேசியிருக்கிறேன். அதனால் நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால் படக்குழுவில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லி, கடவுளுக்கு நன்றியை சொல்லி, வாய்ப்பளித்த டைரக்டர் சார் KP தனசேகர் சாருக்கு நன்றியை சொல்லி, ப்ரொடியூசர் ராமு சாருக்கும், மற்ற அடுத்து வந்து பாலு சார், கீதாஞ்சலி லெனினி செல்வன் அவருக்கு நன்றியை சொல்லி, இந்த படத்தில் ஹீரோ ஒர்க் பண்ணியிருக்காரு, படத்தோட முழு கதாநாயகன், அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, மேடம் ஸ்ரீதேவி மேடம் காமெடி பண்ணியிருக்காங்க, மேஜிக் சார் பண்ணியிருக்காங்க, சத்யா சார் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறையா பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் தனசேகர் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர், நல்ல உழைப்பாளி, ஒரு அனுசரணையான மனிதர், எல்லாரையும் முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு ஒரு படைப்பாளி. இந்த பூங்காங்கிறத எல்லாரும் இன்றைக்கி காலை விடிஞ்சோன்னா பூங்காவை நோக்கி போவாங்க. எல்லாரும் எந்திரிச்சு உடற்பயிற்சி சம்மந்தமாக இது தான் நினைப்பாங்க. இன்றைக்கி அதுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அவர் கையில் எடுத்து நல்லா அழகாக கொண்டிருக்காரு. அவருக்கு மென்மேலும் வளர தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு இயக்குநர்கள் இடம் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். சார், என் பேர் தனசேகர், பூங்கா படத்தோட டைரக்டர். அவன் வந்து என்னோடய உதவியாளர். இந்த படத்தில் கோ டைரக்டர் ப்ளஸ் ஆக்டராக பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு ஒரு தேருக்கு வந்து ஒரு வீல் இல்லைன்னா எப்படி தேர் இல்லையோ அதேமாதிரி இந்த பூங்கா இவன் இல்லைன்னா இந்த பூங்கா இல்லை. ஏன்னா நிறைய இடங்களில் மாரல் சப்போர்ட்டாக, அதாவது ஒரு சின்ன படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வரும், ஆர்டிஸ்ட் ப்ராப்ளம் வரும், ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துன்னு இருக்கும். ஒவ்வொரு நேரத்துலையுமே வந்து எனக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணி எல்லாம் பார்த்துக்கலாம் சார், பண்ணிக்கலாம் சார்னு சொல்லி எனக்கு கூட ஒரு கடவுள் இருந்தால் எப்படியோ அதை மாதிரி தான் இவன் கூட இருந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கான். சில நேரங்களில் வந்து நானே உடஞ்சி போனால் கூட வந்து அவன் சொல்லுவான்,
இல்லை சார் படம் நல்லா வந்துருச்சு சார், பயப்படாதீங்க சார், அடுத்து நம்ம வேறு லெவலில் பண்ணிவிடுவோம் சார் நோபில். அதனால் வந்து அவனுக்கு ரொம்ப நன்றியாக சொல்கிறேன். இந்த படம் மூலிமா அவன் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கான். இந்த படம் மூலிமா அடுத்து அவன் ஒரு கட்டத்துக்கு போகணுன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய உடன்பிறவா சகோதரராக நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, அவனுக்கு சப்போர்ட் பண்ண நீங்கள். தேங்க்யூ.